ஃபைண்ட் அ லோக்கல் சர்ச். நீங்க ஒரு உங்களுடைய இடத்துல ஒரு லோக்கல் சர்ச்சோட நீங்க போய் கனெக்டடா இருங்க. அவங்களோட நீங்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு வாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்கு நீங்க வாங்க. இப்படி சபை இல்லாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன சபை, எத்தனை சபை இருந்தாலும் அத்தனை சபையும் குறை கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் உட்கார ஆளுங்க இருக்காங்க. அது தவறு, கண்டிக்கத்தக்கது. அப்படி இருக்காதீங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். ஒரு மெய்ப்பனு கீழே நீங்க உங்களை அடக்கி நீங்க அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்க நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். போதகர்கள் நம்மை ஆலோசனை கொடுக்கணும், புத்திமதி கொடுக்கணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வைத்துக் கொள்ளணும். சில பேர் வாரம் ஒரு சர்ச், அவங்களுக்கு டூர் போற மாதிரி வாரத்துக்கு ஒரு சர்ச். எழும்ப வேண்டியது காலையில, பக்கத்துல என்ன இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் தூரமா போயிட்டு வரலாம். இப்படி சுத்தக்கூடாது. மற்ற சபையின் ஆராதனைகள்ல பங்கெடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா இதே வேலையா சுத்தக்கூடாது. ஒரு சபை, ஒரு மெய்ப்பனு கீழே நீங்க இருக்கணும். அவருடைய கண்காணிப்புல நீங்க இருக்க வேண்டியது அவசியம். ஒரு போதகரோடு நல்ல ஐக்கியத்தோடு நீங்க இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எந்த பாஸ்டருமே தேவையில்லை, கர்த்தரே என்னுடைய மெய்ப்பன் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது வேதத்தின்படி சரியல்ல. சபையின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் நியமித்தது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இதெல்லாம் கர்த்தர் நியமித்தார். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இது எப்படிப்பட்ட தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. யாருக்கும் அடங்க மாட்டேன், எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன். கேட்டா எவன் நல்லவன், உடனே ஒரு வார்த்தை, எந்த பாஸ்டர் நல்லவன், எல்லா பாஸ்டரும் மோசமானவன். எப்பா, பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே மோசமானவங்க தான். நம்ம யாருமே சரியில்லை. பூரணர் ஒரே ஒருவர்னா இயேசு மட்டும்தான். நான் சொல்லலையே, நான் பூரணன் நான் சொல்லலையே. யாருமே பூரணர் இல்லை, இயேசுதான் பூரணர். அந்த பூரணத்தை நோக்கி நாம நடந்து போறோம். ஆனால் நாம நடத்தப்படுவதற்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கு. நான் கூட பார்த்திருக்கேன், பாஸ்டரை பத்தி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. இது இல்லை, அது இல்லை, அது சரி. ஒரு நாள் நீ நடத்திப்பார், 10 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்த, அப்ப உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.